நம்ம தான் வினோதன்னு பார்த்திங்கன்னா, நான் வளர்த்துறது எல்லாமே வினோத பறவைகளாக தான் இருக்குது. நாட்டு வாத்து வந்து முட்டை போட்டிருக்கோம் போல். ஏன்னா திண்ணையில கிடக்குது. திண்ணையில இருந்தது நாட்டு வாத்து மட்டும்தான். நாட்டு வாத்து ஃபஸ்ட் டைம் போட்டனால என்னமோ உடஞ்சிருக்கு. இது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம். எல்லா வாத்துமே ஃபஸ்ட் டைம் போடுற முட்டை உடஞ்சி தான் நமக்கு வரும். அது வந்து ஹோம் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடைக்க ஆகாது. அது மெயினு. இப்படியோ ஒரு வழியில் நாட்டு வாத்து முட்டை போட ஆரம்பிச்சுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் யார் என்னென்னு ஒரு கிளாரிட்டி தெரில. அவங்க பொறிச்சு வந்தால் தான் நமக்கு கன்ஃபார்ம். அப்புறம் எப்போவுமே நமக்கு ஒரு இடத்துல கிடைக்குமான்னு ஒரு டவுட்டு எல்லாம் தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு வாத்து முட்டை கிடச்சிது. இந்த இடத்துல கிடைச்சாவே நம்மளோட பெக்கின் வாத்தோட முட்டை தான் இருக்கும். அவன் தான் ரீசெண்டாக கொஞ்சம் டயர்டாக இருக்கான். அவன் எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் தான், வியாழக்கிழமை முட்டை போடுவான், அவ்வளோதான். சில நேரம் வெள்ளிக்கிழமை, மற்ற நாளெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ 2 எக்கு கிடச்சிருக்கு. 2 சைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் யார் என்னென்னு பின்னாடி தெரியும். ஒரு கிளாரிட்டி இவங்க தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நாட்டு வாத்துனா அடுத்த நாள் ஒரு எக்கு போடும் இல்லையா? ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எடுத்து பார்க்கலாம். அது திண்ணையிலே இருந்தால் கன்ஃபார்ம் நாட்டு வாத்து தான் சொல்லிட்டு பார்க்கும்போது திண்ணையில் ஒரு எக்கு இருந்தது. பக்கத்துலேயே அவனுங்களும் இருக்கானுங்க பாருங்கள். கோழிக்கு போட்டால் அந்த சைட் போட வாய்ப்பில்லை. நாட்டு வாத்து மட்டும் கொஞ்ச நாள் அங்கே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கிடைச்சது எந்த ஒரு பிரேக் இல்லை. எப்போவுமே ஃபஸ்ட் ஏக்கு உடஞ்சி தான் வரும். செகண்ட் ஏக்கு உங்களுக்கு நல்லதாக தான் போட அது பழகிரும்ல. ஸோ பெட்டராக இருக்கும். வாஷ் பண்ணி பார்த்தோன்னே எந்த ஒரு பிரேக்கேஜ் இல்லை. அது போக சரி நம்ம பெக்கின் ஏதாச்சும் பார்த்து முட்டை போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் போட காணும். அதான் வியாழக்கிழமை முடிஞ்சது ஜோலிக்கு. நான் வளர்த்தது தான் இப்படியா இல்லை, எல்லா வாத்துமே எப்படியான்னு தெரியல. இவங்க நினச்சாதான் ஒரு முட்டை போடுவாங்க, அடுத்த நாள் போட மாட்டாங்க. அது இவங்க ஒரு மிஷ். வந்து சனிக்கிழமை இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்து நான் போய் பார்க்கும்போது ஒரு 4:30 எட்டி பார்த்தேன். ஒரு எக்கு கிடச்சிது. இன்றைக்கி வந்து என்ன சர்ப்ரைஸ்னால், நமக்கு பெக்கின் வாத்து தான் வச்சுருப்பான் போல். அதிசயமாக சனிக்கிழமை வச்சுருக்கிறா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்ணையில் ஒரு முட்டையும் காணும். இது என்னடா விசித்திரம், நாட்டு முட்டைனா நாட்டு வாத்துனா கிட்டத்தட்ட 2 மாதம் போடு, 1 மாதம் தான் கேப் பண்ணாங்க. நம்மளோட என்ன பிறவினே தெரியல. நான் வளர்த்துறதெல்லாம் ஒரு தினுசாக தான் இருக்குது, என்னை விட மோசம் போல். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எக்கு நம்மகிட்ட இருக்குது. இந்த 3ம் வந்து இப்போ அடைக்கி வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பார்க்கலாம் என்ன வருது ஏதுன்னு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்னென்னா, இப்போ எல்லாமே க்ரோத் நல்லா வந்துட்டுருக்குது. ஆல்ரெடி இன்குபேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 எக்கு இருக்குது. எல்லாம் ரிஜெக்ஷன் போக 12 வச்சோம், 2 ரிஜெக்ட் ஆகிடுச்சு, 10 இருக்குது. இப்போ இந்த 3யும் வந்து எடுத்து தனியாக வச்சுருக்கு ஸ்டோர் பண்ணி. இது போய் உள்ளே வச்சு மொத்தம் வந்து 13 ஆக போகுது. உங்கள் சேஃப்காகவும் ரிஸ்க் எடுக்க போகிறோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.